வரும் டிசம்பர் 15ஆம் தேதி தமிழ் மகன் உசேன் தலைமையில் கூடுகிறது அதிமுக பொதுக்குழு கூட்டம். பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்களுக்கான அழைப்பிதழ் கடிதத்துடன் பங்கேற்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வரும் டிசம்பர் 15ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்களுக்கான அழைப்பிதழ் கடிதத்துடன் பங்கேற்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வரும் டிசம்பர் 15ஆம் தேதி அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் தமிழ் மகன் உசேன் தலைமையில் கூடுகிறது. பொதுக்குழு கூட்டத்திற்கு வருவோர் அழைப்பிதழ் கடிதத்தை கையில் கொண்டு வருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் உள்ளார். லட்சுமணன், அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. மேலும் அவர்களுக்கு வேறு என்னென்ன அறிவுறுத்தப்பட்டுள்ளது? மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக அதிமுகவின் செயற்குழு கூட்டம் மற்றும் இந்த கூட்டங்கள் குறித்து முக்கிய விவாதங்களானது வருகின்ற 15ஆம் தேதி இந்த மாநகரத்தில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற உள்ளதாக அதிமுக சார்பாக ஒரு அறிக்கையாக தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கழக சட்ட திட்ட விதிகளுக்குட்பட்டு வருகின்ற 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் சென்னை மாநகரத்தில் உள்ள ஸ்ரீ வாரு வெங்கடாஜலபதி பேலஸ் மண்டபத்தில் கழக தலைவர் தமிழ் மகன் உசேன் தலைமையில் நடைபெறும் எனவும் தற்போது அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவருக்கும் தனித்தனியாக அழைப்புதல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு அனுப்பப்படும் அழைப்புகளுடன் தவறாமல் வந்து கலந்து கொள்ளுமாறு தற்போது இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த காரணம், அதாவது இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கான காரணம் என்னென்று பார்த்தால் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளுமே தீவிரமான பணிகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது அதற்கான முன்னேற்பாடுகள் பணிகள் குறித்துதான் இந்த செயற்குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் கடந்த வாரம் பார்த்தோம் என்றால் முதலமைச்சர் ஜானகிராமி நூற்றாண்டு விழாவானது அதே திருமண மண்டபத்தில் தொடர்ந்து பெரிய ஒரு பொதுக்கூட்டமாக நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், பல்வேறு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அது மட்டுமின்றி தொடர்ந்து அதிமுக சார்பாக மாவட்டங்களிலுமே தொடர்ந்து இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறுவதன் எதிரொலியாக சிறு சிறிய கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம்னால் கடந்த ஒரு 2 நாட்களாகவே பல்வேறு பகுதிகளில் நடைபெறும் அதிமுக கூட்டத்தில் தொடர்ந்து அவர்களுக்குள்ளேயே ஒரு சண்டை எழுப்பும் ஒரு கேள்வியாக எழுப்பப்பட்டு மேலும் பெரிய பல்வேறு பிரச்சனைகளும் சட்டைக்குள்ளாக நடைபெறும். அதனை தடுப்பதற்கும் குறிப்பாக சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ பரவி வரும் நிலையில் குறிப்பாக அதனை தடுப்பது எப்படி, மேலும் இது போன்று சண்டை கட்சிக்குள்ளே வரக்கூடாது என்ற அறிவுறுத்தலின்படி தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற உள்ளதாகவும் மேலும் இந்த செயற்குழு கூட்டத்தில் முக்கிய முடிவுகள், அதாவது இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் தற்போது கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக மேலும் ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளுமே குறிப்பாக இளைஞர்களை வலுப்படுத்த வேண்டும், மேலும் அந்த நிர்வாகிகளின் ஒவ்வொரு கடமையும் ஆற்ற வேண்டும் எனவும் தற்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இளைஞர்களின் மேலும் அதிமுகவை இளைஞர் பக்கம் சேர்க்க வேண்டும், மேலும் அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் என்னவாக இருந்தாலும் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது இந்த செயற்குழு கூட்டமானது வருகின்ற 15ஆம் தேதி தனியார் மண்டபத்தில் நடைபெற உள்ளது. அதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் தற்பொழுது அனைத்து நிர்வாகிகளுக்குமே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்குமே ஒரு கடிதமானது அனுப்பப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநகரத்தில் வரும் டிசம்பர் 15ஆம் தேதி அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் தமிழ் மகன் உசேன் தலைமையில் நடைபெற உள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.